ஹாய்! இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஈஸியாவுமே செஞ்சிடலாம். நான் அதுக்காக 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு அளவு வெல்லம் கரெக்ட்டா இருக்கும். நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்த நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 1 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்ல தண்ணியும் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிறேன். 1 பிஞ்ச் மட்டும் ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பணியாரக்கல்ல எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எல்லா குழியிலையும் இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.